இத்தனை வருஷமா ஆட்சியில இருக்காரே மோடி, அப்படி என்னதான் பண்ணிட்டாரு? நம்ம பாரத பிரதமரா இருக்காரு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பாஜக ஒரு மதவாத கட்சி. பாஜகவினால நாட்டுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும், காங்கிரஸை தொட்டு திமுகவை தொட்டு கம்யூனிஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து மோடி அவர்களை குற்றம் சொல்றது அப்படின்னு இருப்பாங்க. பட் நம்ம பொதுமக்களாகிய நம்ம நாட்டின் மேல பற்றுள்ள நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். பல ஆண்டு காலமாக இந்தியாவுக்குள்ள நிலவிட்டு இருந்த நக்சலிசம் அப்படிங்கிற விஷயத்த வேரோட அறுத்தெரிஞ்சிருக்காரு மோடி அவர்கள் வெறும் 12 வருஷத்துல. சோ இத பத்தி தான் இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. நம்மெல்லாம் சின்ன வயசுல நக்சலிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கமலஹாசன் ஒரு படம் பண்ணியிருப்பாரு அர்ஜுன் அவர்களோட சேர்ந்து. என்ன அப்படின்னா அந்த குருதி புனல் அப்படிங்கிற படம் பண்ணியிருப்பாங்க. அதுல அர்பன் நக்சல் எப்படியா இருப்பாங்க, நக்சலிசம்னா என்ன, மாவோயிஸ்ட்னா என்ன, அந்த மாதிரியான பல விஷயங்கள் அதுல வந்து பேசப்பட்டிருக்கும். தங்களோட வாழ்க்கையை எப்படி இவங்க தொலைக்கிறாங்க அப்படிங்கிறது சினிமால தான் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படியா இருக்கு. பட் ஆனா இந்த நக்சல் பிடியில மாட்டின மக்கள் அவங்களோட வாழ்க்கை எப்படியா நரகமா இருந்தது, அதுல இருந்து எப்படி மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுதான் வரலாறு. ஏன்னா கடந்த 50 ஆண்டு காலமா வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒரு கரையான் போல அடைச்சிருந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நக்சல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி நாடுகள் இந்தியா, சீனா போன்ற எதிரி நாடுகள் நமக்கு 1008 பிரச்சனை கொடுத்தாலுமே உள்ளூர்லயே உள்நாட்டுல இங்கே வேற இருக்கிறதுக்காக கரையான் போல இருந்ததுதான் இந்த நக்சலிசம் அப்படின்னு சொல்லலாம். சோ மோடி அரசாங்கம் பதவியேற்ற பிறகு வந்து இந்த நக்சலிசம் எப்படி வேரோட அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது, அந்த வெற்றியும் அந்த கிரெடிட்டையும் முழுசா நம்ம வந்து மோடி அரசாங்கத்துக்கு கொடுத்தே ஆகணும். அது வந்து இந்தியாவோட பெருமையாவே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வெறும் 12 வருஷத்துல ஒட்டுமொத்தமா இந்த நக்சலிசத்தையே இந்தியால இருந்து தூக்கி எரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயமா அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஒரு மனிதனோட மூளைக்குள்ள அவனை இது பண்ணு, ஒரு நாட்டின் மேல வெறுப்பு, ஒரு விஷயத்தின் மேல வெறுப்பு, ஒரு முதலாளித்துவ மேல வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்த மனசுல ஊன்றி போனது. மனசளவுலயும் புத்தி அளவிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அதுலயே ஊறி போயிருப்பாங்க. அந்த மனிதர்களை எப்படி திருத்தி இந்த அரசாங்கம் மாத்திருக்கு அப்படிங்கறத தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சோ இந்த நக்சலிசம்னால என்ன மாதிரியான பாதிப்புகள் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 16,000 பேருக்கு மேல இந்த நக்சலிசம் மூலமா, அதுலயும் குறிப்பா ஜவான்கள், அப்புறம் வந்து பொலிட்டீஷியன், பொதுமக்கள், மெடிக்கல், ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி பல இடங்கள்ல பல உயிர்கள் வந்து பறி போயிருந்தது. நக்சலிசம் மட்டும்தான் அதுக்கு காரணம். சோ 2014 மோடி அரசாங்கத்துக்கு முன்னாடி, அதாவது என்டிஏ அரசாங்கத்துக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசு இவங்களை எப்படியா ட்ரீட் பண்ணுச்சு, என்ன மாதிரியான அகாமடேஷன் இவங்களுக்கு கொடுத்திருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பா காங்கிரஸ் அரசாங்கம் இவங்களை வந்து ரொமான்டிக்கா தான் டீல் பண்ணாங்க அப்படின்னு நிறைய இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒருத்தன் இப்படி வேரூன்றி போய் வெறித்தனமா துப்பாக்கிய கையில ஏந்துறான் அப்படின்னா அவனை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது வந்து அந்த அரசாங்கத்துக்கு தெரியணும். பட் ஆனா காங்கிரஸ் பீரியட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களெல்லாம் ஒரு ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. காலேஜஸ்ல நடக்கிற செமினார்ல அவார்டு கொடுத்து இவங்களை பாராட்டினாங்க அப்படிங்கறதான் விஷயம். சோ அப்ப நக்சலிசத்தை அவங்க ஊக்குவிச்சாங்களா, அவங்கள கட்டுப்படுத்த முடியலையா? ஏன்னா பல தலைவர்களே வந்து பலியா இருந்தாங்க இந்த நக்சலிசத்தினால. அப்ப ஒவ்வொரு ஊர்லயும் கரையான் போல ஒரு டார்க் ஏரியாவா இது வந்து அரைச்சிட்டே இருந்தது அப்படிங்கறதான் உண்மையான விஷயம். ஒரு பக்கம் நம்மளுடைய வீரர்கள் வந்து காட்டு பகுதியில இவங்களை தேடணும்னு சொல்லி ரத்தம் சிந்திட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அரசாங்கம் மாவோயிஸ்டுகளையும் நக்சலிஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கள் மாதிரி அவங்களுக்கு யூனிவர்சிட்டியில வச்சு அவார்டு கொடுக்குற வேலையும் அவங்களை வச்சு செமினார் நடத்துற வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் ஒருத்தரை நீங்க வந்து ஒரு அரசாங்கம் ஒரு சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, வழிமுறைகள், நம்ம வீரர்களுக்கான கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்ல அதுக்கு தேவையான வெப்பன்ஸோ வந்து இந்த அரசாங்கம் கொடுக்கவே கிடையாது காங்கிரஸ் பீரியட்ல அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ரோட் மேப்பே கிடையாது அப்படின்றது. அதோட இந்த ரெட் காரிடார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நக்சல் பகுதிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து வளர்த்து விட்டதே இந்த காங்கிரஸ் பீரியட்ல தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டானது காங்கிரஸ் மேல பலமா இருக்கு. ஏன்னா இந்த நக்சலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஆக்குபை பண்ணக்கூடிய அந்த கிராமங்கள்ல
அவங்களோட எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுவாங்க, ஸ்கூல்ஸ் இருக்காது, ப்ராப்பர் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்காது, ரோட்ஸை பிளாக் பண்ணுவாங்க, ரோட்ஸை உடைப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வெளியே வந்து வாக்களிக்க கூட ட்ரைபல் மக்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லாம இருந்த சூழ்நிலை ஆனது இருந்துச்சு. அந்த அளவுக்கு நக்சலிசம் வந்து ஊறி போய் இருந்துச்சு அப்படிங்கறதான் விஷயம். இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்னை கையில வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தினாங்க, அந்த அந்த கிராமங்களையோ அந்த மக்களையோ வந்து தன் கைப்பிடியில வச்சிருந்தாங்க அப்படிங்கறதா நக்சலிசம் கொடுத்த விஷயம். இதை ஊக்குவிச்சுதான் காங்கிரஸ் அரசு அப்படிங்கறதா இங்க பல பேர் கேட்பாங்க. அதை சரியா கையாள தெரியல காங்கிரஸ் அரசுக்கு அப்படிங்கறதா குற்றச்சாட்டு. ஆனா மோடி அரசாங்கம் 2014 அப்புறமா இவங்க வந்தாங்க இல்லையா, வெறும் 12 வருஷத்துல எப்படி இதை கையாண்டாங்க அப்படிங்கிறதுதான் இங்க விஷயம். இந்த டெரரிசம், வைலன்ஸ் பண்றவன், குண்டு வைக்கிறவன், இவன் கிட்ட எல்லாம் கொஞ்சறதுக்கு எல்லாம் நேரமே கிடையாது. ஒண்ணு சரண்டர் ஆகு, இல்ல தூக்கி போடு, இவனை என்கவுண்டர் பண்ணு. இதுதான் வந்து மோடியோடைய கொள்கையா இருந்துச்சு. என்டிஏ அரசு இதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. சோ ஒரு முடிவு எடுத்தாங்க, இந்த டெரரிசம், வைலன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கருணையே கிடையாது அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க மோடி அரசாங்கம். அதுக்கு பல மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி போடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அமித்ஷா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க, சாணக்கியர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா சில மாதங்களுக்கு முன்பாக ஹத்மா அப்படிங்கிற டெரரிஸ்டோட தலைவன், உச்சபட்ச தலைவன் அவன், இவனை வந்து என்கவுண்டர் பண்ணி அவனை முடிச்சதுல வந்து பல பேர் வந்து சரண்டர் ஆக முற்பட்டாங்க. இவங்களுக்கு சமாதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னாடி வச்சாங்க. நீங்க திருந்தி வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான மறுவாழ்வை இந்த அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு. ஒண்ணு நீ போராடுற அப்படின்னா உனக்கு வந்து என்கவுண்டர் தான் பதில், அப்படி இல்லை நீ திருந்தி வாழணும் அப்படின்னா நீ வந்து சமாதானம் அடைஞ்சு எங்க கிட்ட வந்தனா. இது மாதிரி பல நக்சலிஸ்ட் தலைவர்கள் வந்து சமாதானத்துக்காக வந்தாங்க, அவங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து சரணடைஞ்சாங்க. அது வந்து கவர்மெண்டோட ஒரு பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. சோ இது பண்றதுக்கு ஃபுல் பவர் வந்து கமாண்டோவுக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. கோப்ரா கமாண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பையே உருவாக்கி அவங்களுக்கு தேவையான ஃபுல் ஸ்ட்ராட்டஜி, ஃபுல் பேக்கப், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ட்ரோன்ல இருந்து பல விஷயங்கள். இப்ப நைட்ல நீங்க ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள போறீங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்டோட சேர்த்து ஃப்ரீ ஹேண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டு இது ஒட்டுமொத்தமா ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இதனால என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் இந்த நக்சல்னால இந்த பிடியில இருந்தாங்க இல்லையா அந்த மக்கள், அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை சுதந்திரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 16,000க்கும் மேற்பட்டவங்க இறந்திருந்தாங்க. பட் ஆனா இப்ப அவங்களால சுதந்திரமா வாக்களிக்க முடியும். அவங்களுக்கு தேவையான மொபைல் டவர்ல இருந்து நல்ல ரோட்ஸ், நல்ல ஸ்கூல்ஸ், நல்ல மெடிக்கல் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. அதோட சேர்த்து 2013 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 126 கிராமங்கள் இவங்க பிடியில இருந்தது. அது அப்படியே சுருக்கி இன்னைக்கு 10 அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அத்தனை அளவுக்கு அவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாங்க. இப்ப அது 10 டிஸ்ட்ரிக்டா சுருக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு சாதனையா பார்க்கப்படுது. இன்னொன்னு அந்த வயலன்ஸ்னால ஏற்பட்ட அந்த டெத்தோட எண்ணிக்கை அப்படிங்கிறது டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. பல ஏரியாக்கள்ல இவங்களுடைய இந்த நக்சலோடைய கோட்டையா இருந்த இடம் எல்லாம் இன்னைக்கு வந்து ஏகலைவ பள்ளிகளா மாறி இருக்கு அப்படிங்கறத சந்தோஷமா இந்த மக்கள் வரவேற்கிறாங்க. அந்த அளவுக்கு கடுமை காட்டி மொத்தமாவே ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது மோடி அரசாங்கம். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு 50 வருஷமா வேரூன்றி போன விஷயத்த எப்படி கையாண்டிருக்காங்க நாட்டுக்குள்ள அப்படிங்கிறது. ஏன்னா இங்க பல அமைப்புகள் வரும், பல ஃபண்டட் ஆர்கனைசேஷன் வரும், வெளிநாட்டு சக்திகள் இருக்கும், உள்நாட்டு அரசியல்வாதி இதை பயன்படுத்துவான், இப்படி பல விஷயங்கள் இருந்துச்சு. இது எல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளான் பண்ணி நாட்டோட வளர்ச்சிக்காகவும் மக்களோட வளர்ச்சிக்காகவும் ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்து செஞ்சிருக்காங்க. இதுதான் ப்ராப்பரான லீடர்ஷிப் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா மோடி பிளஸ் அமித்ஷா அப்படிங்கிற மேஜிக் தான் இதுக்கு பின்னாடி இருந்த காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். சோ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இதை எப்படி கையாண்டிருந்தாங்க, அவங்களால ஃபெயில் ஆனாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. பிஜேபி பொறுத்த வரைக்கும் இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல உட்காந்து 1000 கதைகள் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சொன்னாலும் ஒட்டுமொத்த இந்தியாலையும் குறிப்பா இந்த நக்சலிசம் பிடியில இருந்த கிராமங்கள் இன்னைக்கு ரிலீஃப் ஆகி அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது மேம்பட்டிருக்கு. இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இதுக்கு வந்து கண்டிப்பா மோடி அரசாங்கத்துக்கு ஒரு பாராட்டுகளை சொல்லியே ஆகணும். மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.